வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. மதிமா நியூஸ் சிலம்பஸ் ஹிந்தி பிரச்சார் வாகினி 2ல 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். ஏற்கனவே லெசன் 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள 5 மார்க் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டாச்சு. இப்போ 6ல இருந்து 8th லெசன் வரைக்கும் உள்ள 5 மார்க் கொஸ்டின் ஆன்சரோட பார்ப்போம். पार्ट से 6th लेसन सिद्धार्थ का कृत्याग. फर्स्ट क्वेश्चन, सिद्धार्थ ने कृत्याग के पहले यशोधरा से कैसी बातें की. சித்தார்த் வந்து ஹ்ருஹ்னா ஹோம் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி யசோதரா கிட்ட எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாரு. जीवन के मूल तत्व गोजने हेतु सिद्धार्थ आधी रात को राजमहल से बाहर निकलता है. जीवना வாழ்க்கை, மூல் தத்துவனா மூல தத்துவம், ஆதி ராத்னா நடுராத்திரி, ராஜ்மஹல்னா பேலஸ் அரண்மனை. வாழ்க்கையினுடைய மூல தத்துவத்தை, அந்த அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக நடுராத்திரில அரண்மனையை விட்டு வெளியேறாரு சித்தார்த். जाने के पहले वह अपनी पत्नी यशोधरा से गूढ़ भरी बातें करता है. சித்தார்த் வந்து வெளியேறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவி யசோதரா கிட்ட குழப்பமான முறையில் பேசுகிறாரு. ரொம்ப குழம்பி போய் ஒரு குழப்பமான மனநிலையில் பேசுகிறாரு. அவங்க ஒய்ஃப் யசோதராவுக்கும் அவர் பேசுகிறது புரிய மாட்டேங்குது. जब यशोधरा पूछती है कि रात को इतनी देर तक क्यों जागे हुए हैं, तो बदले में वक्त बोलता है कि उसे जागने का समय आ गया है. இப்போ யசோதரா வந்து தன் கணவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் ஏன் இவ்வளோ நேரமாக முழிச்சிருக்கீங்க, நைட்டு வந்து தூங்காமல் ஏன் இவ்வளோ நேரம் முழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அவ கேட்குறா. அதுக்கு சித்தார்த் சொல்கிறாரு, நான் வந்து முழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுதான் நான் முழிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறாரு. आगे एक भी कहता है कि शेष लोगों को जहाने का जिम्मा भी है. சேஷ்னா என்ஜியூவில், நான் வந்து என்ஜியூவில் மீதமுள்ள மக்களையும் தூங்கிட்டு இருக்கிற மக்களையும் எழுப்ப வேண்டியது இருக்குது, அது என்னுடைய பொறுப்பு. ஜிம்மானா ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து என்னோட பொறுப்பு, மீதமுள்ள மக்களையும் எழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏசி பாதேன் கர்கே வக் சலா ஜாத்தாகே. அப்படி பேசிக்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி செல்கிறாரு. அங்கிருந்து அரண்மனையை விட்டு வெளியில் செல்கிறார் சித்தார்த். सेकेंड क्वेश्चन, कपिलवस्तु की सीमा पर सेवक चंदक और सिद्धार्थ के बीच होने वाले संवाद को संक्षेप में लिखिए. सीमाना எல்லை, சேவக்னா சர்வன்ட், சம்வாத்னா கான்வர்சேஷன் உரையாடல், சங்ஷேப்னா சுருக்கமாக. கபிலவஸ்துடைய எல்லையில் வந்து வேலைக்காரன் சந்தக்குக்கும் சித்தார்த்துக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அதை பற்றி சுருக்கமாக எழுதுங்கன்றாங்க. कपिलवस्तु की सीमा पर पहुंचने के बाद संतक कहता है कि अब लौटने का समय हो गया है. கபிலவஸ்துடைய எல்லையை வந்து அடைஞ்ச பிறகு, பாத்னா ஆஃப்டர், அதை வந்து அடைஞ்ச பிறகு சேவகன் சந்தக் வந்து நம்ம வந்து திரும்பி செல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு, சமைனா டைம், நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சந்தக் வந்து சித்தார்த்த சொல்கிறான். तब सिद्धार्थ जवाब देता है कि अब वक्त लौटने वाला नहीं है और साथ ही साथ अपनी राजसी वस्त्र को उतार कर चंदक के पास लौटता है. ஜவாப்னா பதில். உடனே சித்தார்த் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு, நான் வந்து திரும்பி வரமாட்டேன், நான் இப்போ வந்து திரும்ப போகிறது கிடையாது, அங்கேயே தங்கி வர்றது தான் அவர் அப்படி குறிப்பிடுறாரு. நான் திரும்பி வரமாட்டேன், திரும்ப போகிறது கிடையாது. ராஜசினா அவருடைய ராஜ, வஸ்துனா அந்த உடைகள், அந்த கிரீடம், நகை, அந்த ராஜ அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் அவர் கலட்டி சந்தக்கிட்ட கொடுக்குறாரு. இந்த இதை நீ எடுத்துகிட்டு போ, நீ போகும்போது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. சந்தக்கி मिन्नत पर वक कहता है कि आगे से वक किसी का भी प्रभु या ராஜா நெகிஹே. அவர் வந்து சந்தக்ட மின்னத்னா
ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறாரு, இந்த கலட்டி கொடுத்த ராஜ உடை, நகை, கிரீடம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. இனிமேல் நான் யாருக்கும் ராஜாவும் கிடையாது, தலைவனும் கிடையாது. பிரபுனா தலைவன், நான் இனிமேல் யாருக்கும் தலைவனும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. वहीं पर भिक्षुक बनकर सेवक चंतक से अपनी पहली भिक्षा मांगता है. भिक्षुकना பிச்சைக்காரன், பெக்கர். நான் இனிமே பிச்சைக்காரனாக போகிறேன். நான் வந்து இங்கேயே பிச்சை எடுத்து சாப்பிட போகிறேன். முதல்ல நான் வந்து உங்ககிட்ட யாசகம் கேட்குறேன், நீ எனக்கு பிச்சை தா அப்படின்னு சேவக் சந்தகிட்ட சித்தார்த் கேட்குறாரு. அவர் வந்து ராஜாவாக இருந்தவர் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அரண்மனை எல்லாத்தையும் துறந்துட்டு துறவரத்தில் ஈடுபடுறாரு. துறவிகள் வந்து தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க, அதனால தான் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அவங்க யாசகம் கேட்டு அதில் வராது தான் சாப்பிடுவாங்க, தனக்குன்னு எதுவுமே சேமித்து வைக்க மாட்டாங்க. பிக்ஷா, அவர் வந்து பிக்ஷானா பிச்சை, யாசகம். தன்னுடைய சேவகன் சந்தக்கிட்டேயே யாசகம் கேட்குறாரு. என்னுடைய முதல் யாசகத்தை உன்னிடத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன், நீ எனக்கு பிச்சை போடு அப்படின்னு சித்தார்த் சொல்கிறார், கேட்குறாரு. पार्ट 7 हिंदी दिवस 7th लेसन फर्स्ट क्वेश्चन हिंदी दिवस कब मनाया जाता है और क्यों. हिंदी डे வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணப்படுது, அது ஏன். மனாயானா செலிப்ரேட், எப்போ கொண்டாடப்படுது, ஏன். प्रतिवर्ष 14 सितंबर को हिंदी दिवस मनाया जाता है. प्रतिवर्षना एवरी ईयर, ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 14th அன்னைக்கு ஹிந்தி டே வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. इसके दौरान विद्यालयों एवं केंद्र सरकार के अधीन कार्यालयों में कई कार्यक्रमों का आयोजन होता है. இதன் மூலமாக ஸ்கூல்ஸ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே செயல்படுற ஆஃபீஸ் அவங்க வந்து பல நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க, பல ப்ரோக்ராம்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. காரியாலயனா அலுவலகம், ஆஃபீஸ். காரியக்கிரமம்னா ப்ரோக்ராம், ஆயோஜனா அரேஞ்ச்மெண்ட், ஏற்பாடு. ஸ்கூல்ஸ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர ஆஃபீஸில் வந்து பல ப்ரோக்ராம்ஸ் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. हिंदी सप्ताह या हिंदी पखवाड़े के नाम पर विभिन्न प्रतियोगिताओं का भी आयोजन किया जाता है और विजेताओं को पुरस्कार भी दिया जाता है. हिंदी सप्ताहना हिंदी वीक அல்லது हिंदी பக்வாடேன்னா 15 days குறிக்கும். 15 days இல்லை 2 weeks குறிக்கிறதா பக்வாடே. இந்த மாதிரி பேர் வச்சுட்டு ஹிந்தி சப்தாக், ஹிந்தி பக்வாடே இந்த மாதிரி பேர் வச்சுட்டு விபின்னா பலதரப்பட்ட மெனி கைண்ட்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. பிரதியோ கிதாவோன்னா காம்படிஷன்ஸ், நிறைய போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. ஹிந்தி சப்தாக்னா ஹிந்தி வாரம், அந்த வீக் ஃபுல்லாக ஹிந்தி பற்றி காம்படிஷன்ஸ் இருக்கும். ஹிந்தி பக்வாடேன்னா 2 weeks 15 days வரைக்கும் அந்த காம்படிஷன் இருக்கும். ஏதாவது டாபிக் கொடுத்து ஹிந்தியில் பேசுகிறது, ஹிந்தியில் எழுதுறது, எஸ்ஏ ரைட்டிங், அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. விஜயதாவோன்னா வெற்றி பெற்றவர்கள், அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து புரஸ்கார்னா விருதுகள், ப்ரைஸு கொடுக்குறாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்குறாங்க. इसके द्वारा हिंदी भाषा के प्रति लोगों के मन में रुचि उत्पन्न करने का भरसक प्रयत्न किया जाता है. இதன் மூலமாக ஹிந்தி லாங்குவேஜ் வந்து லோகோனா பீப்புள்ஸ், எல்லா மக்களுடைய மன்னா மனது, ருச்சினா இன்ட்ரெஸ்ட், எல்லா மக்களோட மனசுலையும் ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு முழு முயற்சி செய்யப்படுகிறது. ஹிந்தி மொழியின் மீது மக்களின் மனதில் ஆர்வத்தை உருவாக்க முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
सेकेंड क्वेश्चन, हिंदी दिवस का इतिहास लिखिए. हिंदी डे அதோடைய ஹிஸ்ட்ரி எழுதுங்க. ஹிந்தி தினம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற வரலாற்றை எழுதுங்கன்றாங்க. आज़ादी के पहले ही महात्मा गांधी जी ने हिंदी भाषा को राष्ट्रभाषा के रूप में स्थापित करने का प्रयास किया. आज़ादीना इंडिपेंडेंस, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மகாத்மா காந்திஜி அவர்கள் வந்து ஹிந்தி லாங்குவேஜை வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக கொண்டு வரணும்னு நிறுவனம்னு நிறைய முயற்சி செஞ்சார். ஹிந்தி மொழியை தேசிய மொழியாக்கணும்னு நிறைய முயற்சி செஞ்சார். பிரயாஸ்னா முயற்சி, எஃபர்ட். இஸ் सिलसिले में उन्होंने हिंदी दर प्रांतों में हिंदी प्रचार करवाने के लिए चेन्नई में दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना की. हिंदी दर प्रांतोंना ஹிந்தி பேசாத மாநிலங்கள். அதனால காந்திஜி என்ன பண்ணாருன்னா ஹிந்தி பேசாத மாநிலங்களில் வந்து ஹிந்தி பிரச்சார சபா அமைச்சு அதன் மூலமாக ஹிந்தி மொழி பரவணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை நிறுவினார். காந்திஜி அவர்கள் தான் முதல்ல சென்னையில் சவுத் இந்தியாவில் ஹிந்தி பிரச்சார சபாவை ஆரம்பித்தார். अन्य नेताओं के अदक प्रयासों से हिंदी भाषा ने अंक की राजभाषा के रूप में 14 सितंबर 1949 को वैधानिक मान्यता प्राप्त की. अन्य नेताओंना மற்ற தலைவர்கள், அதக்னா அயராத, பிரயாசோன்னா முயற்சி, எஃபர்ட்ஸ். மற்ற தலைவர்களுடைய அயராத முயற்சியின் காரணமாகவும் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து சங்க்னா யூனியன் லாங்குவேஜாக செப்டம்பர் 14, 1949 வந்து வைதானிக்னா லீகலாக சட்ட ரீதியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுச்சு. ஹிந்தி லாங்குவேஜ் வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக மட்டும் இல்லாமல் யூனியன் லாங்குவேஜாகவும் இருக்குது. உத்தியோகபூர்வ மொழியாக சட்ட ரீதியான அங்கீகாரத்தை ஹிந்தி லாங்குவேஜ் பெற்றது. ஹிந்தி லாங்குவேஜுக்கு லீகலாக சட்டப்படியான ஒப்புதல் வந்து செப்டம்பர் 14, 1949 அன்னைக்கு அளிக்கப்பட்டது. 8th lesson part 8, एक टोकरी पर मिट्टी. फर्स्ट क्वेश्चन, जमींदार ने अपने महल को क्या करना चाहा? अपनी इच्छा की पूर्ति के लिए उन्होंने क्या किया? महलना पैलेस, இச்சானா ஆசை, பூர்த்தினா நிறைவேற்ற. ஜமீன்தார் வந்து தன்னோட அரண்மனையை என்ன செய்ய விரும்பினார்? அவரோட ஆசையை நிறைவேற்ற அவர் என்ன செஞ்சார்? ஜமீன்தார் ने अपने महल का हादा एक पड़ोसी विधवा की चौपड़ी तक बढ़ाना चाहा. படோசினா நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரங்க. விதவானா விடோ, விதவை. சோப்படினா ஹட், குடிசை. ஜமீன்தார் அரண்மனை பக்கத்தில் ஒரு விதவையோட குடிசை இருந்துச்சு. ஜமீன்தார் வந்து அரண்மனையை வந்து நல்லா விரிவுபடுத்த நினச்சாரு. அதோட லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண நினச்சாரு. அதனால் அந்த விதவை வந்து குடிசையை காலி பண்ண சொல்கிறாரு. ஜமீன்தார் வந்து தனது அரண்மனையை அதோடைய எல்லையை வந்து விரிவுபடுத்த நினச்சாரு. அதனால் இந்த பக்கத்தில் குடிசையில் குடியிருக்கிற அந்த விதவையை வந்து அங்கிருந்து வேற இடத்துக்கு போக சொல்றாரு. इसके लिए उन्होंने विधवा को कई तरीके से समझाने का प्रयास किया. இதற்காக அவர் வந்து இந்த பக்கத்து குடிசையில் இருக்கிற விதவையை வந்து பல வழிகளில் அவர் வந்து புரிய வைக்க முயற்சி செய்கிறாரு. அவங்கள வந்து சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாரு. இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போங்கன்ட்டு அவர் நிறைய முயற்சி செய்கிறாரு. கை தெரியே அப்படின்னா பல வழிகளில் அந்த ஜமீன்தார் முயற்சி செய்கிறார். பிரயாஸ்னா முயற்சி செய்கிறார். விதவா மானேவாலி நெஹி தி, அந்த விதவை வந்து இதுக்கு அப்செப்ட் பண்ணலை, அதை ஏற்றுக்கவே இல்லை. இந்த ஜமீன்தார் சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை. इसलिए अदालत के द्वारा विधवा को वहां से निकालकर उसकी चौपड़ी को अपने
கப்ஸே में ले लिया. அதாலத்னா கோர்ட்டு, துவாரானா வழியாக, கடைசியா நீதிமன்றத்தின் வழியாக அந்த விதவை பெண்ணை வந்து அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. ஜமீன்தார் வந்து அந்த குடிசையை தனக்கு கீழே எடுத்துக்கிறாரு. கப்சேனா உடைமை. அந்த விதவையினுடைய குடிசையை வந்து தன்னுடைய உடைமையா அந்த ஜமீன்தார் வந்து எடுத்துக்கொள்கிறார். सेकंड क्वेश्चन, विधवा को चौपड़ी के भीतर जाने से क्या हुआ. चौपड़ीना குடிசை, भीतरना இன்சைடு உள்ளே, குடிசைக்குள்ள இந்த விதவைக்கு என்ன நேர்ந்தது. विधवा को चौपड़ी के अंदर जाते ही उसे पुरानी यादें सदाने लहीन. அந்த விதவை வந்து குடிசைக்குள்ள நுழைஞ்சதுமே அவங்களுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த பழைய நினைவுகள்லாம் அவங்களுக்கு வந்து வேதனையை தர ஆரம்பிச்சது, அவங்கள வந்து வருத்தப்பட செஞ்சிச்சு. दुख के मारे उसकी आंखों से आंसू की धारा निकलने लगी. அந்த துக்கம் தாங்க முடியாம, துக்கத்தின் காரணமாக அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து அலை அலையா பெருக்கெடுத்து ஓடுச்சு. தார தாரையா கண்ணீர் வந்து கண்கள்ல இருந்து பெருக்கெடுத்து வெளியே வந்துச்சு. फिर अपनी आंतरिक दुख को संभाल कर उसने चौपड़ी की मिट्टी को अपनी टोकरी में भर ली और उठाकर बाहर आई. आंतरिकना இன்னர் உள்ள, சம்பால்கர்னா டு மேனேஜ் சமாளிக்கிறது. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற துக்கத்தை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு குடிசைக்குள்ளே போய் அந்த குடிசைக்குள்ளே இருந்த மண்ணை வந்து டோக்கரினா பேஸ்கெட் தன்னோட கூடையில் நிரப்பி அதை வந்து வெளியில் தூக்கிட்டு வராங்க. हाथ छोड़कर विनती की कि जमींदार उस टोकरी को विधवा के सिर पर रखने के लिए अपना हाथ बढ़ाए. வினத்தினா ரெக்வஸ்ட், கோரிக்கை. அந்த விதவை வந்து கை கூப்பி கும்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு கோரிக்கை விடுக்கிறா. இந்த ஜமீன்தாரை வந்து இந்த கூடையை கொஞ்சம் பிடிங்க, இதை வந்து தூக்கி என் தலைமையில வைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் கையை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இந்த விதவை கூறுறா. அவங்க வந்து ஒரு வயசான விதவை பாட்டி, அவங்களால மண்ணோட அந்த பேஸ்கெட் தூக்கி தலையில் வைக்க முடியலை. அதனால் அந்த ஜமீன்தாரை கொஞ்சம் ஒரு கை கொடுங்க, இந்த கூடையை தூக்கி என் தலையில் வைங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு இந்த விதவை கேட்குறா. थर्ड क्वेश्चन, विधवा स्त्री को अपनी चौपड़ी वापस कैसे मिली. அந்த விதவை பெண்ணுக்கு அவளுடைய குடிசை வந்து எப்படி திரும்ப கிடைச்சது, எவ்வாறு திரும்ப பெற்றாள். विधवा ने अपनी चौपड़ी की मिट्टी भरी टोकरी को सिर पर रखवाने के लिए जमींदार से मदद चाही. मिट्टीना மண், டோக்கரினா பேஸ்கெட் கூடை. மண் நிரப்பப்பட்ட கூடையை வந்து தன் தலைக்கு மேலே தூக்கி வைங்கன்னு ஜமீன்தார்கிட்ட உதவி கேட்குறா. அந்த வயதான விதவை பெண், அந்த பாட்டி வந்து உதவி கேட்குறாங்க. மண் நிரப்பப்பட்ட இந்த கூடையை வந்து தூக்கி என் தலையில் கொஞ்சம் வைங்கன்னு ஹெல்ப் பண்ணுங்க, மதத்னா ஹெல்ப், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த விதவை கேட்குறா. जब श्रीमान अपने हाथ लगाकर उठाने लगे तो उनको एक महसूस हुआ कि वह कार्य उनकी शक्ति से बाहर है. ஸ்ரீமான்னா மதிப்பிற்குரிய, அந்த ஜமீன்தாரை தான் குறிப்பிடுது. பணக்காரர், ஜென்டில்மேன், மதிப்பிற்குரிய. அவர் வந்து ஜமீன்தார் வந்து தனது கைகளை வந்து உயர்த்த தொடங்கியது. அப்படியே அந்த கூடையை அப்படியே தூக்க பார்க்குறாரு, அவரால் தூக்க முடியல. அந்த வேலை வந்து தனது சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு அவர் உணர்றாரு. மகசூஸ்னா ஃபீல் பண்ணுறது. காரியனா வேலை, இது வந்து தனக்கு அப்பாற்பட்ட வேலை. அந்த ஒரு கூடையில் இருக்கிற மண்ணை அவரால் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது.
இது வந்து தனது சக்திக்கு அப்பாற்பட்டதுங்கிறத அவர் உணர்றாரு. அந்த வெயிட்டை அவரால் தூக்க முடியல. इस पर विधवा ने कहा कि जब उनसे एक टोकरी पर मिट्टी नहीं उड़ाई जा सकती तो उस चौपड़ी में बड़ी हुई हजारों टोकरियों की मिट्टी का भार अपने जन्म पर कैसे उठा सकेंगे. இப்போ இதை குறித்து அந்த விதவை சொல்றா, ஒரு கூட மண்ணை உங்களால தூக்க முடியாதப்போ அந்த குடிசையில கிடக்கிற ஆயிரக்கணக்கான கூடைகளின் மண்ணை, அந்த பாரத்தை வந்து எப்படி உங்களால தூக்க முடியும், அதை வந்து வாழ்நாள் முழுவதும் எப்படி உங்களால தாங்க முடியும் அப்படிங்கிறா. அதாவது அவ கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த குடிசையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. அதையும் அந்த ஜமீன்தார் அபகரிக்க பாக்குறாரு. அதைத்தான் அவ சொல்றா, ஒரு கூட மண்ணையும் உங்களால தூக்க முடியலையே, இதுல வந்து ஆயிரக்கணக்கான கூடைகள் மண் இருக்கு, இதோட பாரத்தை எப்படி நீங்க தாங்குவீங்க, உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க வந்து எப்படி தூக்க முடியும், எப்படி உங்களால தாங்க முடியும்னு அந்த விதவை கேட்கிறா. विधवा के इस कथन से जमींदार की आंखें खुली और क्षमा मांगते हुए उसकी चौपड़ी को वापस दे दिया. கதன்னா ஸ்டேட்மெண்ட், ஆங்கேன் குலின்னா கண் திறக்கிறது, இந்த இடத்துல தன் தவற உணர்ந்து மனம் திருந்துறது. க்ஷமானா மன்னிப்பு கேட்கறது. அந்த ஜமீன்தார் வந்து விதவியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அறிக்கையை கேட்டுட்டு அவர் வந்து தன்னோட தவற உணர்ந்து மனம் திருந்துறாரு. அந்த குடிசையை அந்த விதவைக்கே திரும்பி கொடுக்கிறாரு. தேங்க்யூ.